வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான குட்டி கதை. ஒரு நாள் ஒரு மனிதரோட விரல்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குச்சு. அதாவது நான் தான் பெரியவர் அப்படின்னுட்டு. அதாவது கட்டை விரல் சொல்லிச்சான், நான் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நான் தான் பெரியவன், நீங்கள் எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னுச்சான். உடனே ஆள்காட்டி விரல் நான் இன்னார் அப்படின்னு சுட்டி காட்டலைன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் தான் பெரியவன் அப்படின்னுச்சான். நடுவிரல் நல்லா பாருங்கள், உங்களெல்லாம் விட நான் தான் உயரமாக இருக்கேன், அதனால் நான் தான் பெரியவன், நீங்களாம் எனக்கு அப்புறம்தான் அப்படின்னுச்சான். உடனே மோதிர விரல் சொல்லிச்சான், ஒரு சபையில் பாருங்கள், யார் எந்த விரலுக்கு எல்லோரும் மரியாதை செலுத்துகிறாங்கன்ட்டு. என்னோடய விரலுக்கு தான் தங்கம் வைரம் எல்லாம் அணிவிக்கிறாங்க, இதிலேருந்து அவங்களுக்கு புரியலையா நான் தான் பெரியவேன்னு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சுண்டு விரல் சொல்லிச்சான், வீட்டில் எப்போயுமே குட்டி குழந்தைக்கு தான் எல்லாம் ரொம்ப செல்லமாக இருக்கும், எல்லாரும் விரும்பமாக கொஞ்சுவாங்க, அதனால் இப்போ தெரியலையா அவங்களுக்கெல்லாம் நான் தான் பெரியவன் அப்படின்னுச்சான். இப்படி ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் அது பாட்டுக்கு இருந்து தான் அசையாமல். அந்த மனிதன் அடுத்த நாள் படுத்து காலையில் எந்திரிச்சார். எந்திரிச்ச உடனே இந்த விரல்கள் ஒன்றோட ஒன்று இணையாமல் அப்படியே இருந்தது. அந்த நேரம் பார்த்து ஒரு எதிரி தாக்க வந்தப்போ இந்த விரல்கள்லாம் ஒன்றும் ஒரு ஒத்துமையாக ஒரு இணையாமல் இருந்ததுனால இந்த விரலால் ஒன்றுமே செய்ய முடியலை, அந்த எதிரியை தாக்க முடியலை. அந்த நேரம் பார்த்து அவன் சண்டைக்கு வந்த உடனே இந்த மனிதரை பார்த்து ஒரு முகத்தில் ஒரு குத்து விட்டார். இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. உடனே அந்த விரல்கள்லாம் என்ன நினச்சிச்சு, இந்த நேரம் நம்ம கொஞ்சம் ஒன்றா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த எதிரியை தாக்கினோன்னு அவன் கீழே விழுந்துட்டான். அப்போ தான் அந்த விரல்களுக்கெல்லாம் புரிஞ்சுது, என்ன நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் நமக்கே மதிப்பு அப்படின்னு விரல்களுக்கு புரிஞ்சுது. அது மாதிரி நம்ம எப்போயுமே உறவினரோட நண்பர்களோட எல்லாரோடையும் நம்ம எப்பயுமே நல்லா ஒத்துமையாக இருந்தால் தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும், என்ன நம்ம ரொம்ப மதிப்பாகவும் இருக்க முடியும். இதை இந்த சின்ன கதை மூலம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? வாழ்த்துக்கள்.